இப்போ தான் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நியூ இயர்லாம் முடிச்சுட்டு எல்லாம் அமைதியாகிட்டாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா லைக் 1.5 ஹவர் டிராஃபிக்காக இருக்குது. செம்ம டிராஃபிக். அதுக்கேற்ற மாதிரி வந்து நியூ இயரை வந்து கிராண்டாக வந்து பண்ணாங்க ஃபயர் ஒர்க்ஸோட. என்ன ஒரே ஏமாற்றம்னா ஐகோன் சிஎம்மில் வந்து லைக் வந்து டிக்கெட்டு வாங்கணும் இந்த ரூஃப் டாப் வரதுக்கு. பட் அதை வந்து யாருமே சொல்லலை, எனக்கும் தெரியல. ஸோ அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சுது இந்த மாதிரி வந்து டிக்கெட் எடுக்கணும்னு. பட் பரவாயில்ல, எனக்கு நம்மளை வந்து பிரிட்ஜ்லேயே வந்து நல்ல வியூ கிடச்சிது. ஸோ ஹாப்பி தான். ஸோ தாய்லாண்டு வந்தது, ஹாப்பி நியூ இயர் கொண்டாடியாச்சு. பெஸ்ட்டு ஷாப்புங்க 7-Eleven. ஸோ ஆல்மோஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 3:30 ஆகுது, 3:30 AM. ஸோ நெஸ்கேஃபே பண்ணு ஏன்னா லைக் வந்து பிடிஎஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து எம்ஆர்டி எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து போக முடியல. ஸோ கொஞ்ச நாள் ஒரு அன்டில் லைக் 4:35 வரையும் வெயிட் பண்ணனா ஸோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணு. நாலு மணிக்கு இப்படிதான் பேங்காக்கே இருக்கும் பாருங்கள், எவ்வளோ எம்டியாக இருக்குது. எம்டியாக இருந்தாலும் ஓரளவு வரன்னு பார்த்தேன், எதுவுமே வரல. இப்போ எம்ஆர்டியும் வந்து 6 மணிக்கு தான் சொல்லிட்டாங்க. ஸோ அதான் இதில் போகிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் ஐகான் சிஎம் வந்து செரோன் ஐகான் அது வரைக்கும் ஒரு பஸ்ஸு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஒரு பிடிஎஸ் செரான் நெக்ரான் பிடிஎஸ் இருந்தது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா லைக் போய் டிக்கெட் வாங்கணும், டிக்கெட்டே இல்லை, க்ளோஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து லைக் வெயிட் பண்ணி பார்த்தேன். கேப் எடுத்தா லைக் 300-400 காட்டுது. ஓகே, லைக் ஒரு 1 hour 2 hour அங்கேயே வெயிட் பண்ண பிறகு திருப்பி ஒரு 4 மணியாக வந்து கேப் வந்து புக் பண்ணேன். ப்ரைஸ் கம்மியாக இருந்தது, 100 பாத் அந்த மாதிரி. ஸோ அங்கேருந்து செரான் நெக்ரான்லேருந்து லைக் மோச்சித் வரைக்கும் ஒரு 150 பாத் வரும். சப்போஸ் லைக் அது ஒரு 10 to 15 kilometers வரும். கரெக்டாக வந்து தம்பி மோச்சித் பஸ் டெர்மினல் இறக்கிட்டாரு. கரெக்டாக வந்து A1 பஸ்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ A1 பஸ்ஸாக வந்து டார்னிங்கில் வந்து கரெக்டாக போய் இறங்க போகுது. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு சின்ன கேப் பிடிச்சிட்டு ஹாஸ்டலுக்கு போயிட்டு தூங்க வேண்டியதான். இன்னைக்கு கூட லைக் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன் ட்ரெயின் சர்வீஸும். அதான் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். அண்ட் ஆல்சோ லைக் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா லைக் தாய்பி பீப்புள் வந்து லைக் மேக்ஸிமம் வந்து லைக் இங்கிலீஷே தெரியும். ஸோ நான் பேசின வரையும் வந்து நிறைய பேருக்கு வந்து இங்கிலீஷு தெரியலை. ஈவன் லைக் பஸ் டிரைவர்ஸ், லைக் கிராப் ஷாப்பில் இருக்கிறவங்க சரி,
வெளியே நார்மலாக வந்து வாக் பண்ணுறவங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வந்து பீப்புள்ஸ் இங்கிலீஷ் தெரியல. லைக் இங்கிலீஷ் வந்து இவங்க பேசுகிறது இல்லையா இல்லை நம்ம ஸ்கூல்லலாம் கற்று தெரியல. மேக்ஸிமம் யாரும் பேசுகிறது. ஆல்சோ லைக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா இங்கே வந்து எல்லாரும் வந்து லைக் வந்து நம்ம ஊரில் வந்து போலீஸ் நார்மலாக ட்ரிபிள்ஸ் பண்ண பிடிச்சிருவாங்க. ஆனால் இங்கே அசால்ட்டாக வந்து ட்ரிபிள்ஸ் தான் போகிறாங்க. கிராப்னு ஆப் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதிலே வந்து ட்ரிபிள்ஸ் தான் போகிறாங்க. பட் அது சேஃப்லியே இல்லை எனக்கு. ஸோ லைக் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா லைக் ரோட்ஸில் வந்து ஸ்பீட் பிரேக்கே வந்து ரொம்ப கம்மியாக. எல்லாரும் ஓட்டுறது பார்த்தீங்கன்னா லைக் ரேஸ் போவாங்களா F1 மோட்டோ ஜிபி அது மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. பட்டு ரோட்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குது. ஒரே விஷயம்னா ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எதுவுமே கிடையாது. பார்த்துப்படி 1-2 பார்த்துருப்போம், அவ்வளோதான். தாய்லாண்டே ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்ட்ரி தான். நல்ல ஒரு ஃபன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ A1 பஸ் வந்ததுன்னா ஹாஸ்டலுக்கு போகுது. A1 கொஞ்சம் சீக்கிரமாவா. I got so much fucking design on right now. Bring it down, bring it back, make it come, bring it down, hold fast, and walk, bitches on my line,